வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை ஆண்டாள்புரத்தில் உள்ள செப்டிக் டேங்க் கிளீனிங் நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி மீனாட்சி அம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென லாரியின் பின்னால் உள்ள 2 டயர்களும் கழன்று ரோட்டில் ஓடியது. வேகமாக சென்று கொண்டிருந்த லாரியில் டயர்கள் கழன்றதால் மின்னல் வேகத்தில் லாரிக்கு முன்பாக டயர்கள் ஓடின. அதில் லாரியின் ஒரு டயர் பறந்து சென்று ரோட்டில் 2 வீலரில் சென்று கொண்டிருந்தவர் மீது பலமாக மோதியது. இதில் 2 வீலரில் சென்ற நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயத்துடன் மயங்கினார். உடனே அருகில் இருந்தவர்கள் மற்றும் லாரி டிரைவர் காயம்பட்ட நபரை மீட்டனர். நல்வாய்ப்பாக டயர் மோதி கீழே விழுந்தவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பறக்கும் தட்டு போல் பறந்து வந்த டயர் மோதிய அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் மயக்கத்திலேயே இருந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை சுப்பிரமணியபுரம் போலீசார் ஆய்வு செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 2.55 கோடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 1365 கோடி ரூபாய் காணிக்கை கிடைத்தது. 2025ஆம் ஆண்டில் 2.61 கோடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 1383.90 கோடி ரூபாய் காணிக்கை கிடைத்தது. 2024ஆம் ஆண்டு 99 லட்சம் பக்தர்கள் மொட்டையடித்து முடி காணிக்கை செலுத்தினர். 2025ஆம் ஆண்டு 88.83 லட்சம் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தினர். 2024ஆம் ஆண்டு 6.30 கோடி பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு 7.42 கோடி பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் 12.14 கோடி லட்டுகள் விற்கப்பட்டன. 2025ஆம் ஆண்டு 13.51 கோடி லட்டுகள் விற்கப்பட்டன. திருப்பதி தரிசனம் செய்யும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. குஞ்சத்தூர் காவல் நிலைய ஏட்டு ஏக்நாத் வயது 35. இவர் லீவு கேட்டு உயர் அதிகாரியிடம் விண்ணப்பித்தார். சாய்ராம் கல்லூரியில் நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழா முடிந்ததும் விடுமுறை எடுத்துக் கொள்ளுமாறு அந்த அதிகாரி கூறினார். இது தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரியுடன் பேசியதை தனது செல்போனில் ஏக்நாத் வாய்ஸ் ரெக்கார்டு செய்தார். இதை அறிந்த உயர் அதிகாரி கண்டித்தார். இதனால் விரக்தியடைந்த ஏக்நாத் வீட்டிற்கு சென்று தரையை சுத்தம் செய்யும் ஆசிட்டை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். அவரை உறவினர்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஏக்நாத் விடுமுறை எடுத்திருந்தார். தற்போது மீண்டும் விடுமுறை கேட்டதால் உயர் அதிகாரியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது தெரியவந்தது. விசாரணை நடக்கிறது. சேலம் ஆத்தூர் விநாயகபுரத்தில் இயற்கை வேளாண் சந்தை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொல்லும் வகையில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த சந்தையில் இடைத்தரகர்கள் கிடையாது. விவசாயிகள் நேரடியாக மரபுரக அரிசி வகைகள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்குகள், எண்ணெய் வகைகள், தேன், மூலிகை உள்ளிட்ட இயற்கை விளைபொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள், நஞ்சு இல்லா உணவின் அவசியம், வருங்கால தலைமுறையின் ஆரோக்கியம் போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தனர். கல்லூரி மாணவ மாணவிகள் இது தொடர்பான பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். இந்த ஊர்வலம் விநாயகபுரம் இயற்கை வேளாண் சந்தையில் தொடங்கி உடையார்பாளையம் பேருந்து நிலையம், ராணிப்பேட்டை, கடைவீதி வழியாக சென்று ஆத்தூர் உழவர் சந்தையில் நிறைவு பெற்றது. இதில் வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.